சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு 12 மணி பதிவை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எகைன் ஒரு 48 days பயிற்சி. போன தடவை 48 நாள் பயிற்சியில் என்ன நடந்தது அப்படின்னு நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேருக்கு மேரேஜ் கன்ஃபார்ம் ஆச்சு. ஒரு 3 பேருக்கு கன்சீவ் ஆனாங்க, ப்ரெக்னென்ட் ஆனாங்க. இன்னும் ஒரு ஐ திங்க் 5 to 6 நினைக்கிறேன், ரொம்ப வருஷமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி சேர்ந்தார்கள். குடிகார கணவர் திருந்தினார், அது ஒரு 3 பேர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் பக்கமாக ஒரு பெரிய மாற்றத்தை அந்த பயிற்சியின் மூலமாக கடவுள் ஏற்படுத்தினார். அப்போது பயிற்சியை முழு நம்பிக்கையோடு செய்யணும். அடுத்தது அன்பே சாயில் வரக்கூடிய எல்லா பதிவுகளையும் கேட்கணும். பயிற்சியை என்றைக்குமே தவற விடக்கூடாது. உங்களுக்கு 1008 தடைகள் மாய சக்தி நிச்சயமாக தடை செய்யும். அதையும் தாண்டி நீங்கள் அந்த பயிற்சியில் ஈடுபடணும். இவ்வளோதான். அப்போ இந்த உணவு உடனுமா? எஸ். உங்களுக்கு எது உங்களுக்கு உடம்புக்கு எதிராக செயல்படுதோ, அது எது உங்களுக்கு ருசியாக இருக்குதோ அதை தான் விடணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கடவுள் ஏற்படுத்துகிறார். ஸோ இந்த பதிவு ரொம்ப முக்கியம். 12 மணிக்கு கொடுத்த பதிவை தயவுசெய்து கேளுங்க. அதில் எல்லா டீட்டெயிலும் நாம் சொல்லிட்டோம். பட் என்னென்னலாம் டிஃபிகல்ட்டி வரும் அப்படின்றத கொஞ்சம் ஹைலைட் பண்ணிடுறேன். முதல்ல ஃபஸ்ட்டு 1 வீக்குக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த வாரம் ஆரம்பிக்கும் போது மைண்ட் அளவில் நீங்கள் டயர்டாகிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அது நடந்துருச்சுன்னா கடவுள் உங்களை கவனிக்கிறார். கடவுள் உங்களுக்கு தேவையானவைகளை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் வரக்கூடிய கஷ்டம்தான் இது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு பெரிய வாழ்க்கையை நாம் எதிர்நோக்கி அதற்கு தகுந்தது போல் வாழணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த பயிற்சியில் நம்ம கலந்துருக்கோம். அப்போது இதனுடைய அந்த கஷ்டம் நஷ்டம் அப்படின்றத நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. எல்லா கர்மாக்களையும் முடியணும். ஒரே நேரத்தில் 10 இடத்துல குதிக்கணும்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இது. ஸோ சவால்களை எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சிகளை நீங்கள் கலந்துக்கோங்க. பயிற்சியோட நாள், தேதி, நேரம் எல்லாத்தையும் நான் முறைப்படி உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த 2-3 பதிவில் ஆரம்பிக்கிறேன். முதல்ல தயார் செய்து கொள்ளுங்கள். உடனே டக்குன்னு நாளைக்கு இன்னைக்கு அப்படி சொல்லிட முடியாது. அட்லீஸ்ட் மினிமம் 1 வாரமாவது இருக்கும். மேக்ஸிமம் வர தேர்ஸ்டேயில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் ஆடியோவை கேளுங்க. எப்பயுமே கேட்டுட்டு தான் இருக்கீங்க, கேளுங்க. சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். அதை எல்லாவற்றையும் சரி பண்ணுவோம். சரிங்க, இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டால் என்ன நடக்கும்? ஒன்றே ஒன்று, எந்த எதிர்பார்ப்பையும் கடவுள்கிட்ட வைக்கக்கூடாது. ஒன்று, ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்து ஒரு விஷயத்தை இதுக்காக தான் நான் இந்த பயிற்சியில் கலந்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது கடவுள் உங்களுக்கு வேறு ஒரு வாய்ப்புகளை வழங்கி உங்கள் பிரச்சனையை தீர்க்க முயற்சி பண்ணும்போது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் நடக்கணும் கண்டிப்பாக நடத்துவார்னு உங்கள் மைண்டு வேறு பக்கம் திசை திருப்பினீங்கன்னா வரக்கூடிய வாய்ப்பு தெரியாமலே போயிடும். ஸோ இது போல தான் போன தடவை அந்த 48 நாள் பயிற்சியில் ஸ்ரீலங்காவில் ஒரு சாய்ராம் அவங்க சொன்னாங்க, நான் நல்லா தான் கலந்துக்கிட்டேன், ஆனால் எனக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு இருந்ததை இப்போ நினச்சி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இங்கே சொல்லிகிட்ருக்கேன்.
ஸோ அது மாதிரியும் இருக்கும். அதனால தான் எந்த வித பலனையும் எதிர்பார்க்காமல் இந்த பயிற்சியில் குதிச்சிடுங்க. உங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவரது, நம்மது இல்லை. ஸோ இந்த மாதிரி கட்டத்தை தான் நாம் யோசிக்கணும். ஒன்று. அடுத்தது, என்ன நடந்தாலும் உங்கள் மனநிலை தயாராக இருக்கணும். அதுக்காக நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் நடந்துடாது. சில நேரத்தில் அச்சுறுத்தல் செய்யும். அதாவது நீங்கள் பயிற்சியில் கலந்துக்கிட்டாலும் கலந்துக்காட்டியும் அதுதான் நடக்கும், அது வேறு விஷயம். அச்சுறுத்தல், எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் இந்த பயிற்சியில் இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். உங்களை பயம் காட்டும் சில விஷயங்கள் எல்லாம். ஏன்னா நம்ம நல்லது செய்ய போகும்போது கடவுள்கிட்ட இந்த 48 நாள் பயிற்சியில் நம்ம இன்னும் க்ளோஸ் ஆக போகிறோம். யாருக்கிட்ட? சாய்பா கிட்ட இன்னும் க்ளோஸ் ஆக போகிறோம். அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ எந்த அளவுக்கு தடை வரும், எந்த அளவுக்கு தொந்தரவுகள் உங்களுக்கு வந்து நிற்குன்றதை நாம் ஓரளவுக்கு யூகிக்க முடியும். அப்போது இதை ஏன் முன்னாடியே சொல்கிறேன் அப்படின்னா, எஸ் அப்போவே அவர் சொன்னார் இந்த மாதிரி தடை வரும், தொந்தரவு வரும். பட் இதற்காக நம்ம பிரார்த்தனை பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஏன்னா அந்த ஐயப்ப சுவாமி பக்தர்கள் எல்லாம் அந்த மலைக்கு போகும்போது எப்படி ஒரு சில பேர் வந்து விரதத்தை அந்த 48 நாளை எப்படி ஃபாலோ பண்ணுவாங்களோ அது போல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தொந்தரவு வந்துடுச்சுன்னா நமக்கு அந்த இடத்துல பிரார்த்தனை தேவையில்லை. ஏன்னா இப்போ நீங்கள் கடவுளுடைய அவருடைய சமூகத்தில் இருக்கீங்க, அவருடைய வரையறைக்குள்ள உட்பட்ட பகுதியில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் பொறுப்பாயிட்டார் இந்த 48 நாளில். அப்போ உங்கள் கணவர் தேவையில்லாமல் பேசுவார், உங்கள் மனைவி தேவையில்லாமல் பேசுவாங்க, உங்கள் மகன் உங்களுக்கு என்னமோ பெருசாக ஒரு ஒழுக்கத்துக்கு எதிராக ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரி செய்வாங்க. திடீர்னு யாராவது உங்களை போட்டு இது பண்ணுவாங்க. இது எல்லாமே நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். நடக்கணும்னு நம்ம விருப்பப்படலை, நடந்தால் ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். பாசிட்டிவாகவும் திங்க் பண்ணணும், நெகட்டிவாகவும் திங்க் பண்ணணும். பாசிட்டிவாக திங்க் பண்ணாலும் தோல்வி அடைஞ்சிருவோம், நெகட்டிவாக திங்க் பண்ணாலும் எழுந்திருக்கவே முடியாது. அதனால் என்ன நடந்தாலும் இந்த 48 நாள் அவருடைய இடத்துல நான் என்னை ஒப்படைச்சிட்டேன். கடவுளே எல்லா விஷயத்தையும் நீ பார்த்துக்கோ, முயற்சியும் உழைப்பும் என்னோடது. ஸோ கடமைகளில் இருந்து நான் என்றும் எப்பொழுதும் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். இது சத்தியம் சொல்லுங்கள். எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இதை நீங்கள் தவறாமல் இந்த மாதிரி சத்தியம் வாக்கை நீங்கள் அவர்கிட்ட கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இது எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 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 20 டேஸ்க்கு அப்புறமே இந்த 20 நாளை நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்கன்னா 20 நாளைக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் மெல்ல 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 ஒரு ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் உடல்நிலையும் உங்கள் மனநிலையும் ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சிங்கில் போகும். அதை அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில பேர் ஒரு வாரம் பண்ணி அடுத்த ஒரு வாரத்தில் விட்டுட்டு மறுபடியும் நான் 48 நாள் கண்டினியூ பண்ணுறேன். இது மாதிரிலாம் வேஸ்ட், ரியலி வேஸ்ட். நீங்கள் பண்ணுங்கள், ஆனால் நான் பலன் இருக்கா இல்லையான்றதான் பார்த்துட்ருக்கேன். இந்த 48 நாளில் 10 பேர் செய்கிறது எப்படி, இதை முடித்ததுக்கப்புறம் நம்ம ஒத்தையில் செய்கிறது எப்படி? ஸோ எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது கூடுதல் பலம், அந்த வைப்ரேஷன் ஒன்று இருக்கே சொல்லுவாங்க இல்லை அடிக்கடி, குட் வைப்ரேஷன், பேட் வைப்ரேஷன். ஸோ இதெல்லாம் தான் வந்து அது ஜாஸ்தி ஆகுது. அப்போது உங்களுடைய சோம்பேறித்தனத்தினாலேயோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது காரணத்தை வைத்தாலோ ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு உடம்பே சரியில்லை, ரொம்ப ஃபீவராக இருக்குது, எஸ் அந்த நேரத்தில் முடிஞ்சால் எழுந்திருச்சு இல்லை எழுந்திருக்காமல் ஹெட்ஃபோனில் ஆரத்தி எடுங்க. அது வந்து அதுக்கு முன்னாடி நம்ம டைமிங் சொல்லியிருந்தோம், 4 மணிக்கு 6 மணிக்கு 4 to 6 48 நாளும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஆரத்தி எடுக்கணும்.
அது எந்த நாள் அப்படின்றது நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த நேரத்தில், அதாவது 4 மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னா அந்த 48 நாளும் யூ கேன் கண்டினியூ, நீங்கள் கண்டினியூ பண்ணணும். ஒரு நாளைக்கு 4 மணிக்கு, ஒரு நாளைக்கு 6 மணிக்கு, ஒரு நாளைக்கு 5 மணிக்கு, இந்த மாதிரி மாறி டைமிங்கை எடுக்காதீங்க. ரைட்டா? 1-4னா முடிவு பண்ணிக்கோங்க. அந்த 48 நாள் நான் 4 மணிக்கு எழுந்திருப்பேன் அப்படின்னு. ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், 6 மணிக்கு எழுந்திரிச்சா 50% நல்லது நடக்கும். 5 மணிக்கு எழுந்திரிச்சா 75% நல்லது நடக்கும். 4 மணிக்கு எழுந்திரிச்சா 100% நல்ல பலன் கிடைக்கும். ஸோ 4 மணியா, 5 மணியா, 6 மணியா, என்ன ஸ்லாட் வேணாலும் எடுங்க. ஓகே, சரி. 4 மணிக்கு ஆரத்தி, சச்சரிதம், மெடிடேஷன், நான் உங்களுக்கு அந்த என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்கிறேன். அடுத்த லிஸ்ட்டு நான் ரெடி பண்ணிவிட்டு நாளைக்கு ஈவினிங் இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னலாம் பண்ணணும் அந்த 48 டேஸில் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ பர்டிகுலராக ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், நான் வெஜிடேரியன் இஸ் நாட் அலவுட். எக்கு சாப்பிட்டுக்கோங்க, இல்லை உடல் ரீதியாக டாக்டர்ஸோடைய ப்ரிஸ்கிரிப்ஷனில் இது மாதிரி எனக்கு ஹை ப்ரோட்டீன் தேவைப்படுது, ஸோ அதுக்காக நான் அதை எடுக்கணும் அப்படின்னா ஓகே, நோ இஷ்யூ, யூ கேன் டேக் இட், அது பிரச்சனை இல்லை. ஸோ ருசிக்காக சாப்பிடக்கூடாது நான் வெஜிடேரியன். ஏன் நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாதுன்னா, அது அதிகமாக சாப்பிடும்போது நம்மளுடைய மனநிலை கொஞ்சம் மந்தமாக்கும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இப்போ யாருமே நான் வெஜிடேரியன் சாப்பிட்டு ஜீரணமாகிற மாதிரி எந்த ஒரு வேலையும் இங்கே யாராலையும் செய்ய முடியல. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டு, எதையும் மெனக்கட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட நம்ம ஏன் போகணும், ஆர்டர் பண்ணால் வீட்டிலே எடுத்து வந்து கொடுத்துட்றாங்க. நம்ம போகிற நேரத்தை விட ஆர்டர் பண்ணி வர நேரம் ரொம்ப சீக்கிரமாக போயிடுது. பெட்ரோலுக்கு கம்மி, அலைச்சல் கம்மி, எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, இல்லைலாம் சொல்லலை. பட் என்ன செலவாகுதோ அதை அவங்க ஏற்றுக்கிறாங்கன்னும் போது அப்போ உடல் உழைப்பு இல்லை. அப்போ இந்த 48 நாளில் உங்களுக்குள்ள ஒரு தீவிரமான பாசிட்டிவ் தாட்ஸு ஒன்று உருவாகும், உற்பத்தி ஆகும். அதை இந்த நான் வெஜிடேரியன் தடுத்துடக்கூடாது. ஸோ சண்டே நோ ஹாலிடே. வாரத்தில் மண்டே டு சாட்டர்டே நான் ஆரத்தி எடுக்கிற, சச்சரிதம் படிக்கிற, சண்டே இஸ் அ லீவ், ஸோ ஹாலிடே. ஸோ அந்த ஃபேமிலியோடு இருக்கணும், அதெல்லாம் இல்லை. யாருக்குமே ஞாயிற்றுக்கிழமை என்பது விடுமுறை நாட்கள் அல்ல. சரி, நான் கெஸ்ட்டு வீட்டுக்கு போகிறேன், அங்கே என்னால் எடுக்க முடியல. நீங்கள் சாய்ப்பா முன்னாடி இப்படி எடுக்க வேண்டாம். சாய்ப்பாவே இல்லைனாலும் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு பாட்டை கேட்டால் போதும். பாட்டை கேட்டு கண்களை மூடினா போதும். ஏன் யாராவது கேட்டால் சொல்லுங்களேன், ஆமாங்க நாங்கள் ஆரத்தி எடுக்கிறேன் சொல்லுங்களேன். யாராவது சொல்லிட போகிறாங்களா? நம்ம என்ன சினிமா பாட்டை கேட்குறோம், இல்லை மூவி பார்க்குறோமா, இல்லை சீரியல் பார்க்குறோமா? ஸோ நோ இஷ்யூ. நீங்கள் தான் முடிவு பண்ணணும். கெஸ்ட்டு வீட்டுக்கு கெஸ்ட்டு இருப்பாங்க. ஆனால் நாம் நல்லா வாழ்ந்தால் தான் அந்த கெஸ்ட்டு நம்மளை மதிப்பாங்க. நான் கெஸ்ட்டை குறை சொல்லணும்னு சொல்ல வேண்டாம். ஸோ ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன், ரியாலிட்டியாக நான் பேசுகிறேன். ஸோ நாம் நல்லா இருக்கணும். உங்களை பார்த்து மரியாதை செய்யணும், மரியாதை செலுத்தணும். உங்களை பார்த்து வணக்கம் சொல்லணும். உங்களை பார்த்தும் பார்க்காம போகக்கூடாது. உங்களை மரியாதை செலுத்தணும். மரியாதை செலுத்துறதுக்கு தான் அன்பேசா இவ்வளவு துடிக்குது. சரிங்களா? நல்ல காரணத்தை சொல்லிக்கிட்டே இருந்துக்கிறவங்க ஓகே, நோ ப்ராப்ளம். இல்லை, இனி காரணத்தை நான் சொல்ல மாட்டேன், இனி என் வாழ்க்கையை நான் வாழ போகிறேன், வாழ்ந்து சாதிக்க போகிறேன், அந்த ஒரு புள்ளி மட்டும் வைங்க. மிச்சது எல்லாம் உங்கள் செயல்களை அழகான கோலமாக வரைந்து உங்களை திருப்திப்படுத்தி உங்களை பெரிய மனிதராக மாற்றும். அதனால தான் சொல்கிறேன், இந்த ஒரு வாரம் நீங்கள் ரெடி ஆகுங்க. என்னென்னலாம் விடணுமோ அது எல்லாத்தையும் நல்ல தெளிவாக. நான் என்றைக்குமே போன தடவை 48 டேஸில் கூட நம்ம உடனே சட்டுன்னு ஒரு 2 நாள் கழித்து டக்குன்னு பண்ணோம். இந்த வாரம் ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்கோம்.
ஏன்னா நம்ம அன்பே சாயில் வந்து அந்த ஆடியோ கேட்குறது பார்க்குறதுலாம் ரொம்ப ரேராக இருக்குது, யாருமே தொடர்ந்து கேட்குறது இல்லை. அதனால் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. வருத்தம் இல்லையான்னு உண்மையாக கேட்டால் வருத்தம் சீரியஸாக சத்தியமாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு எங்கேயாவது ஒரு பேப்பரில் ஒருத்தவங்க சாதிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்னோட அன்பே சாயப்பா தான் என்னை காப்பாற்றினாருன்னு சொல்லக்கூடிய காலத்தை நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் சில இடத்துல வருத்தமாக இருக்குது பார்க்கலையேன்னு. அப்போது இல்லை, நீங்கள் பார்க்கணும் ஒரு விஷயத்தை வற்புறுத்தி செய்ய முடியுமா சொல்லுங்கள்? உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, நீங்கள் என்ன தான் வற்புறுத்தினாலும் அவங்க படிக்கிறது தான் படிப்பாங்க. அதனால தான் வற்புறுத்துறதுக்கு சங்கடமாக இருக்குது. ஆனாலும் நம்ம பார்க்குறாங்க, நம்ம வடுங்க கடமையை செஞ்சிட்டோம், நம்ம வடுக்கு போகலாம் அப்படின்னு என்னால் போக முடியல, வெளிவர முடியல. ஏன்னா அவ்வளவு வாழ்க்கையில் இங்கே அடிப்பட்டு மிதிப்பட்டு துயரப்பட்டு நம்ம இருக்கிறோம். இது உண்மை. நீங்கள் ஒரு 10 பேரோட லைஃப்பை கேட்குறீங்கன்னா, நான் ஒரு நாளைக்கு ஒரு 100ல் இருந்து 200 பேருடைய வாழ்க்கையை கேட்குறேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஆழ்ந்த கண்ணீரும் துன்பமும் துக்கமும் இழப்புகளும் மட்டும்தான் இருக்கிறது. இதற்கு என்ன செய்யணும்? அதுக்கு தான் எல்லா விஷயமும். சரி, ஆடியோ கொடுக்கறதுக்கு பதிலாக வீடியோவை வாங்க, ஒரு எமோஷ்னல் இருக்கணும் அப்படின்னுங்க. நான் அதுக்கும் நான் வந்துட்டேன். இல்லைனா நான் அந்த வீட்டு முக்கில் இருந்து அந்த தெருவை இப்படி தான் நான் வந்து பேசிக்கிட்டே கொடுப்பேன். நான் இப்போ நான் நின்றுக்கிட்டு கொடுக்குறேன். நின்றுட்டு கூட பாருங்கள், ஒரு இடத்துல கொடுக்க முடியல, அதை வச்சு ஏன் ஆடிக்கிட்டே கொடுக்குறீங்க எங்கேயும் எங்கேயும் அப்படின்னு. அது என்னோடய மேனரிசம். ஓரளவுக்கு தான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நானாக இருந்தால் தான் அது எனக்கு பிடிக்குது. ஸோ நீங்களாக இருக்கணும். ஆனால் பல விஷயங்களை நம்ம மாற்ற வேண்டும். இல்லை அப்படியே விட்டால் விட முடியுமா? எவ்வளவோ விஷயத்தை நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அப்போ தான் நமக்கு தெரியுது. மற்றவங்கள பார்க்கும்போது நம்ம ரொம்ப கீழே தரம் தாழ்ந்து போயிருக்கோமே. போகிறவனெல்லாம் அந்த கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த பொண்ணோட அப்பா அம்மா பையனோட அப்பாலாம் எப்படி வரவேற்கிறாங்க. நம்மளை மட்டும் வந்து வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே. அவங்களெல்லாம் பாருங்கள், உட்கார வச்சு பொண்ணு மாப்பிள்ளைக்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு ஃபோட்டோ எடுத்து கையோட விருந்துக்கும் உட்கார வச்சுட்டு வராங்க. ஆனால் நம்மளை வாங்கன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இந்த ஒரு வார்த்தை. அந்த கவலை இருக்குல்ல. நம்ம அப்படிப்பட்ட குடும்பமா அன்பே சாய் குடும்பம்? நம்ம எப்பேற்பட்ட குடும்பம்? நம்ம பாரம்பரியம் என்ன? அப்போ இதெல்லாம் வரணும், இதெல்லாம் இங்கே நடக்கணும். நம்ம கண்ணீர் வந்து ஆனந்த கண்ணீராக தான் வெளிப்படணும், அழுகையோட கண்ணீரோட வெளிப்படக்கூடாது. ஆனந்த கண்ணீர், ஒரு பரவச நிலையில் நாம் இருந்தால் வாழ்க்கை நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. வரக்கூடிய வீடியோஸில் நம்ம நிச்சயமாக பதிவு பண்ணுவோம். ஸோ வந்து வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 12 மணி ஆடியோவும் இம்பார்ட்டன்ட், 8 மணி ஆடியோவும் இம்பார்ட்டன்ட். சாய் 1:10 வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணிக்கு வர்றதும் இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பிரார்த்தனை பண்ணிடலாமா? அன்பே சாயப்பாவிற்கு நன்றி, கொடான கொடி நன்றிகள். இந்த 48 நாள் பயிற்சியில் நீங்கள் எங்களை ஆசீர்வதித்தால் மட்டுமே அந்த 48 நாட்களையும் நாங்கள் சிறப்பாக மாற்றி எங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். எங்களுக்கு தேவையானவைகள் இன்னதென்று தெரிந்து வைத்து கொண்டு அதை நீர் தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். என் சாயப்பாவே, என்னுடன் வந்து பேசுவதற்கும் என்னுடைய பிரச்சனையை கேட்பதற்கும் உனக்கு ஏன் இந்த தயக்கம்? நீ இருப்பதை எனக்கு உறுதிப்படுத்த. என் மனம் பதபதைக்கிறது, என் மனம் படபடக்கிறது. ஏதாவது நடந்துடுமோ நேர்ந்திடுமோன்னு அச்சத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என்னோட அச்ச உணர்வை நீ போக்க வேண்டும். காலம் காலமாக இருக்கக்கூடிய பாவங்கள் இன்றளவு எங்களுக்கு மன்னிக்கப்படவில்லை. தயவு செய்து மன்னித்து விடு. மனிதனால் ஆகாத காரியம் சாயப்பாவினால் ஆகும் என்று எனக்கு தெரியும்.
உன்னால் முடியாதது என்று ஒன்றுமில்லை. இந்த அப்பாவியை நீரே காப்பாற்ற வேண்டும். எங்கள் குடும்பத்தின் மீதும் எங்கள் உறவுகள் மீதும் நீர் இரக்கமாக இருந்து கருணையோடு வழி நடத்த வேண்டும். இந்த அன்பேசாய் குடும்பத்தில் யார் யார் என்னென்ன கேட்குறாங்களோ அத்தனையும் இந்த நிமிடத்தில் பெறப்போவதற்காக நன்றி. உங்களுடைய ஒரு விஷயத்திலையும் எங்களை நீங்கள் ஆதரவு அளித்து நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது குறை இருந்தால் எங்களை மன்னியுங்கள். பெரியவர்களோட பேசும்போது மரியாதையோடும் அன்போடும் அக்கறையோடும் பேச வேண்டும். அதற்கு மாறாக பேசியிருந்தால் எங்களை மன்னித்து விடுங்கள். யாருடைய மனதையும் காயப்படுத்தாமல், யாருக்கும் எந்த விதமான பாதிப்பையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தாமல் எங்கள் வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் சாயப்பா. நாங்கள் செய்யும் தொழிலும் நாங்கள் செய்யும் வேலையிலும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள். நாங்கள் மிகுந்த பாக்கியசாலிகள் உங்களுடைய குழந்தைகளாக இருப்பதற்காக அதற்காக நன்றி. எங்கள் வீடு தேடி வந்து எங்களுக்கு தேவையான அத்தனையும் செய்து தருவதற்காக நன்றி நன்றி நன்றி. ஸோ உங்கள் பிரார்த்தனை சாயப்பாவினால் கேட்கப்பட்டது. உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும், சாதனை படைக்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.